அதிகாரம் 14. சமுதாயத்திலும் அரசாங்கத்திலும் நம்முடைய நடத்தை எப்படி இருக்க வேண்டும் என்று பவுல் இதற்கு முந்தைய அதிகாரத்தில் தெளிவுபடுத்தினார். அத்துடன் நாம் ஒருவருக்கொருவர் எவ்வாறு அன்பு கூற வேண்டும் என்பதையும் பவுல் அந்த அதிகாரத்தில் விவரித்துச் சொன்னார். பரிசுத்தமான காரியங்களில் நாம் எவ்வாறு பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பவுல் இந்த அதிகாரத்தில் விவரிக்கிறார். ரோமாபுரியில் உள்ள விசுவாசிகள் மத்தியில் ஒரு சில குழப்பங்கள் உள்ளன. தேவனுடைய நியமம் ஒன்றுதான், அது ஒருபோதும் மாறுவதில்லை. ஆனால் விசுவாசிகள் தேவனுடைய பிரமாணத்தை தங்களுடைய விசுவாசத்திற்கு ஏற்ற பிரகாரம் வெவ்வேறு அளவுகளில் கடைபிடிக்கிறார்கள். இதனால் ஒரு சில விசுவாசிகளுக்கு பிரச்சனைகள் உண்டாயிற்று. விசுவாசிகள் மத்தியில் பிரிவினை இருக்கக்கூடாது. பிரிவினை எலும்புருக்கி. சபையில் பிரிவினை வந்துவிட்டால் அது சபையின் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும்.